நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தரமான சம்பவம் இனிமே தாங்க ஆரம்பம். இதுக்கு மேல யாரையும் தட்டி தூக்க முடியாத, ஒரே அடியா அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மல்லிதாடா முடிவு பண்ணோம். என்னடா இன்னைக்கு புதுசா ராஜேஸ்வரி முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுங்க. அதனால நம்ம மல்லியை காலில் விளை வச்சு ஒரு பக்கம் ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு பக்கம் ரொம்பவே ஒஸ்டான ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறாங்க. நீ என் காலில் இப்போ விழுணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு ராஜேஸ்வரி இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னா என்னதான் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க உடனே காலில் விழு உன்னை அனுப்பிச்சிடுறேன், இல்லனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழ வச்சு மல்லி கையில் இருக்கிற பூனை பிடிங்க ஒரு அப்படியே சும்மா டிஸ்பிளேயும் ஒரு பக்கம் பேக் டோரும் கலந்துன்னு விழுந்ததுங்க. அதை பார்த்ததும் என் மனசு ஒரு பக்கம் நொறுங்கிடுச்சு. எப்படியே நல்ல வேலையை டிஸ்பிளேக்கு ஏதாவது கொஞ்சம் கலந்து தான் விழுந்துச்சு, அதனால பிரச்சனையும் இல்லை. அதை ஈஸியாக அப்படியே சும்மா கம் போட்டு ஒட்டினா முடிஞ்சு. ஒரே ஒரு 50 ரூபாய் தான் ஆகும். ஆனால் நாம நார்மல் தெரிஞ்சவங்க கடைக்கு போனால் 20 ரூபாய் 10 ரூபாய் சும்மா கடை ஒட்டி தந்துடுவாங்க. அதுக்கு 50 ரூபாய் கொஞ்சம் ஹையஸ்ட் அமௌண்ட் தான். இப்போ நம்ம மல்லி அப்படி போய் ஒட்டிக்க போகிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வர மாதிரி டெம்பர் கிளாஸ் எதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகலைங்க. நல்லா தான் இருக்குது ஃபோன். ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நடந்தது எல்லாமே வீடியோவாக ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. அது யார் மூலியமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் மூலியமாக தான். ஆனால் இதை நம்ம மல்லி பார்க்கவே இல்லைங்க. அதை வந்து எப்படியோ ஒன்று விஜய்க்கு வீடியோவை அனுப்பிச்சிடுறாங்க. தம்பி விஜய் என்னடா அவன் முன்னாடி இந்த அளவுக்கு வந்து என் கம்பெனியில் வந்து அப்படியே சும்மா எல்லாத்தையும் துணி எடுத்து தொடச்சுன்னு இருக்கா, இந்த அளவுக்கு கேள்மா போச்சு அவன் நிலமை. ஏன்னா பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்பு. டே என் பேரை கெட்டுக்கு திங்கிறாரு தம்பி. டெய்லி இங்கே பாரு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எனக்கு வந்து 10 பாத்திரம் கழிவு போட சொல்லு, நான் மாசம் 20,000 சம்பளம் தந்துடுறேன். சரியா என்ன சொல்ற பாத்துக்கோ. என் துணியெல்லாம் துவைச்சு போடுறது இந்த வேலை செஞ்சா மட்டும் போதும், மாசம் 20,000 ரொக்கமா வந்துடும். இல்லை நீயே கடாவா வந்து கார்டன்ல இந்த பூ தலை வெட்டுறது அது இது வெட்டு. சரி நீ ஏதோ படிச்சு பண்ணுறதால உனக்கு ஒரு 30,000 மாசம் 2 பேரும் சேர்ந்து 50,000டா. பரவாயில்ல, இந்த மாதிரி சம்பளம் யாரும் தரமாட்டாங்க. ஆனால் உக்கான்றதுனால நான் நேர்மையா இருப்பேன். என் தம்பி கஷ்டப்பட்டு இருக்கான், கஷ்டப்படக்கூடாது தான் அந்த 50,000 சம்பளம். இஷ்டமாக இருந்தால் எடுத்துக்கோ, இல்லை கஷ்டமாக இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா வாய் ஆடிடுது. உடனே நம்ம விஜய்க்கு வருது பாருங்க கோபம். ஐயும் பிள்ளைங்களையும் உடக்க போகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வராங்க. மல்லி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே இருக்கிற கடைக்கு காலிலேருந்து எங்கே போனேன் சொல்லு 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 சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு ஒரு பக்கம் புடைக்குது, மூக்கு ஒரு பக்கம் தெரிக்குது. ஐயோ இனிமேல் நம்ம மல்லியோட யாரும் காப்பாற்ற முடியாதா. டே விஜய் இந்த அளவுக்கு கோவப்படுறாரா விஜய், இதெல்லாம் ரொம்ப தப்பு விஜய், நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட. என்ன மல்லியை பார்த்தா எப்படி தெரியுது, எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம ரிட்டன் கேள்வி கேட்டா விஜய் உடனே அவ என்னென்ன பண்ணா ஏது பண்ணான்னு சொல்லிட்டு தெரியாம இங்கே எதனா பேசினு உங்களால தான் அடிச்சு ஓட விட்டுருவேன் எல்லாரையும். என்ன நினைச்சுன்னுக்கிறீங்க மனசுல அன்னபூர்ணி அப்பா, உங்களையும் ஒரு அம்மாவை தானே பார்த்துன்னு இருக்கேன். உன் பொண்ணு இந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டணும் தான் நீங்கள் கேட்பீங்களே கேட்க மாட்டீங்களா? எதுக்கு மல்லியை இந்த மாதிரி கேவலமான ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிங்க, ஏன் இந்த மாதிரி ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தார மர கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் கண்டிப்பாக அடித்து ஆணையிட்டு சொன்ன மாப்பிள்ள வேணாம் தாயே வீட்டிலே இருன்னு சொல்லிட்டேன். ஆனால் இவன் என் பேச்சை மதிக்கவே இல்லை. போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி மூலியமா அப்படியே சும்மா அங்கே போயிட்டு அங்கே புரோக்கர் மூலியமா அந்த வேலைக்கு போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த வேலை, ஐயோ இதை பார்க்கும்போது எனக்கே எரிச்சலாவது ஒரு பக்கம். மல்லி உனக்கு தலைப்பாடம் அடித்து சொன்ன வேணாம்னு சொல்லிட்டு உனக்கு ஏற்ற வேலை கிடைக்கணுமோ நானே சொல்றேன்னு சொன்னேன். சமையல்ல மல்லி கை அப்படியே அப்படி இருக்கும் ஒரு பக்கம் டேஸ்ட். அந்த மாதிரி சமையல ஒரு பக்கம் பிச்சு உதருவாங்க. அப்படிப்பட்ட சமையலை விட்டு எதுக்கு இந்த போய் இது அதை தொடக்கணும் இதை தொடக்கணும் சொல்லு பார்க்கலாம். இப்பயும் ஒன்றும் கெட்ட போல விஜய் உடனே இருந்துன்னு பார்க்கமே, மல்லி இனிமே நீ எந்த ஒரு வேலைக்கும் போக தேவையில்ல, உனக்கு தேவை வேலை தானே. நான் இப்போயே தள்ளு வண்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணேன், தள்ளு வண்டியில் இட்லி கடை போடு, உனக்கு என்ன சாப்பாடு செய்யணும்னு தோணுதோ எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பக்கம் மாசா தெரிக்க விடு. அதை விட்டுட்டு இங்கே வேலைக்கு போகிறான் அங்கே வேலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லாத கம்பெனிலலாம் வேலைக்கு போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நின்று இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் எவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறாரு. சூப்பர் விஜய், இந்த மாதிரி ஒருத்தர் புத்தி சொல்கிறதுக்கு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் எங்கே இருந்திருப்பேன் தெரியுமா? எங்கேயும் இருக்க மாட்டேன், இங்கே தான் இருந்திருப்பேன். அது வேற விஷயம். சும்மா எல்லாம் புத்தி சொன்னாங்க, நாம தான் கேட்காம ஒரு பக்கம் போடா அவங்க எடுக்கிறான் டுபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம இருந்தோம். அது வந்து இப்போ தலைகீழ வாழ்க்கையை மாற்றி விட்டுருச்சு. அது மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு பக்கம் தலைகீழ வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தலைகீழ மாறல, தலைகீழ இருந்தது இப்போ நேராக தான் மாதிரி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் மூவ் ஆகின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா ரத்தம் கொதிக்குது மாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொச்சின்னு இருக்குங்க. என்னத்துக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற எதுக்கு நம்ம விஜய் என்ன இப்போ அந்த வேலைக்கு போயின்னு இருக்காருல, இந்த சீட்டை நம்ம மல்லி கேட்குறாங்க. என்கிட்ட நீங்கள் போய் சொல்லிட்டு வேலைக்கு போனீங்களே, நீங்கள் போய் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறேன்னு நான் ஏன் கஷ்டப்படக்கூடாது? நீங்கள் என்னோட வீட்டுக்காரர், அதாவது என்னோட கணவர், நீங்கள் போய் கஷ்டப்பட்டுங்கிறத பார்த்து என்னால் அப்படி சும்மா எனக்கு அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்கன்னு கேட்டுனுக்க முடியாது. எனக்கு நீங்களும் முக்கியம், நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. மல்லி வெண்பா இப்போ அதே ஸ்கூலில் படிக்கிறான். அந்த ஸ்கூலில் படிக்கணும்னா மாதம் 2 லட்சம் கட்டணும். அந்த 2 லட்சம் வருஷம் 2 லட்சம். அந்த வருஷத்துக்கு எங்கே போகும்? அதுக்கான காசெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேணாவா? அதுக்கு நானும் உழைச்சாதான். உழைக்கிறது 2 பேரும் நீங்கள் ஒருத்தரே உழைச்சா அது
தின்றதுக்கும் வீட்டுக்குமே சரியா போயிடும். அதே 2 பேரும் உழைச்சோம்னா ஏதோ ஒரு சேவிங்ஸ் வரும். அந்த சேவிங்ஸ் மூலியம் ஏதோ ஒன்று நம்ம பண்ணலாம். அப்போதைக்கு சூழ்நிலையில் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிருக்கா. ஒன்றும் இல்லை, அதில் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமில் வெண்பா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லைனா செகண்ட் கிளாஸ் இல்லை தேர்டு இது மாதிரி வந்துட்டாலனா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்துட்டானா ஃபீஸே கட்ட தேவையில்ல. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் வெண்பா என்ன பண்ண போறான்னு சொல்லி தெரியல. வெண்பா இதெல்லாம் ஒட்டுக்கேட்டுன்னு இருக்கா. நம்ம அப்பாவுக்கோசம் இதெல்லாம் பண்ணணும், நமக்காக தான் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை கவலையாக இருக்குது. இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம கவலைப்படக்கூடாது. இதுக்கு மேலே எதுவுமே நடக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடக்க வைக்கணும். அதனால என்னென்ன பண்ண முடியுமோ ஏது இது பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் பண்ணி மாசா சீனா டாப் டக்கரா ஒரு பக்கம் தெரிக்க விடலான்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நல்லா தெரிக்க விட்டு போங்க. ஸோ நண்பர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகன்.